மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப ஈஸியா, சுவையா, சீக்கிரமா ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கடாயில வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அது கூட வந்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு எண்ணெயில் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் வந்துட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கிறோம். ஸோ கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு உடச்சி வச்சுருக்கக்கூடிய மிளகாய், சிவப்பு மிளகாய் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம், அதாவது ஒரு பெரிய வெங்காயம்னா ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம்னா ஒரு 5-6 வெங்காயம் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி உள்ளே சேர்த்து கொஞ்சம் வந்துட்டு வதக்கி விடுங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி வந்துட்டு பொடிசாக நம்ம தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்துட்டு உள்ளே வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கேரட் வந்து துருவி வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா மாதுளம்பழத்தோட விதைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் வந்துட்டு உள்ளே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதை வந்துட்டு க்ளீன் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு எண்ணெயிலே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே வந்துட்டு எண்ணெயில் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நாங்கள் வந்துட்டு 1/2 லிட்டர் பாக்கெட் தயிர் தான் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கிறோம். ஸோ தயிரை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்மில் அடுப்பை போட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். ஸோ தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கொத்தமல்லி தலையும் வந்து கட் பண்ணி நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரம்னு பாருங்கள். குயிக்காக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக வந்து பண்ணணும். ஏதோ டைம் ஆகிடுச்சு, அவசரமாக ஒரு வேலை பார்க்குறோம், அப்போ வந்துட்டு வேகமாக ரெடி பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். மாதுளம்பழம் போடும் பொழுது பசங்கள்லாம் ரொம்ப வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து சாதத்தில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்துட்டு தயிர் சாதம் பிடிக்கும் அப்படின்னா இதுவும் வந்துட்டு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.